ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிசி அகாடமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் 2025 வருது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான சைக்காலஜி பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு இல்லை ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் ஏதாவது ஒரு ஷேப் கொடுத்துட்டு ஸோ அதில் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டு வேறுபட்ட எண் எது, ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருந்தாத எண் எது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய எண் எது அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 கான்செப்ட் தான் இருக்கும். ஒன்று இருக்கிற நம்பர் எல்லாம் ஸ்கொயராக இருக்கும், இன்னொரு நம்பர் மட்டும் கியூபாக இருக்கும். இல்லை இருக்கிற நம்பர்லாம் கியூவாக இருக்கும், ஒரு நம்பர் மட்டும் ஸ்கொயராக இருக்கும், இல்லை நார்மல் நம்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா இருக்கிறதுலாம் இரட்டைப்படை எண்களாக இருக்கும், ஒன்று மட்டும் ஒற்றைப்படையாக இருக்கும். இல்லை ஒற்றைப்படை எண்கள் கொடுத்துட்டு இரட்டைப்படை எண்கள் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா பகு எண்கள், பகா எண்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. ஸோ அதனால் ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்கள் கான்செப்ட் இது கிடையாது. அதேமாதிரி இதில் எதுவுமே ஸ்கொயர் நம்பர்ஸும் கிடையாது, கியூப் நம்பர்ஸும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்கொயர் கியூபும் கணக்கு கிடையாது. ஸோ இப்படி பார்க்குறப்ப ஒன்று பகு எண்கள், பகா எண்கள் கான்செப்ட் கொடுத்ததுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 71 பார்த்தீங்கன்னா ஒரு பகாயன். ஸோ 67 ஒரு பகாயன், 61 ஒரு பகாயன், 97 ஒரு பகாயன் தான், 37 ஒரு பகாயன், 51 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பகையனில் வரும். ஸோ காரணம் 51 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ ஒரு மண் 3, மீதி 7 3 21 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 17ஆல் நம்ம அடிக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப 51 தான் என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. காரணம் மீதி இருக்கக்கூடிய எல்லாமே பகையன்கள், இது மட்டும் பகையன். ஸோ அதனால் இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 51. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் நம்மளுடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.